complex analysis, singular point. A point small a is called a singular point or a singularity of a function f of z if f of z is not analytic at a and f is analytic at some point of every disk modulus z minus a is less than r. இப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்து சிங்குலர் பாயிண்டாக இருக்கணும்னா ஏங்கிற பாயிண்டில் இந்த எஃப் ஆஃப் இசட் ஆனது அனாலிட்டிக்கலாக இல்லாமல் இருக்கணும். அப்போ அனாலிட்டிக் ஃபெயில் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து சிங்குலர் பாயிண்ட். இந்த ஏ பாயிண்டை தவிர மற்ற இடத்துல அந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்கும். அப்போ சிங்குலர் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா அனாலிட்டிக் ஃபெயில் ஆகக்கூடிய பாயிண்ட்டுக்கு பேர் சிங்குலர் பாயிண்ட். இப்போ சிங்குலர் பாயிண்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஷின்ஸ் அண்ட் அதனுடைய சொல்யூஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். First question, for the function f of z equal to sin of z square by z square into z minus a, where a is not equal to 0. The singularities are at. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு சிங்குலாரிட்டிஸ் எந்தெந்த பாயிண்ட்ஸில் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் equal to 0 is equal to a, ஆப்ஷன் பி is equal to 0 and is equal to a square, ஆப்ஷன் சி is equal to a and is equal to a square, ஆப்ஷன் டி is equal to 0 and is equal to minus a. இது டிஆர்பி 2011 மற்றும் 12 அந்த இயரில் கேட்கப்பட்ட கொஷின். ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். That is f of z equal to sin of z square divided by z square into z minus a. இப்போ இதனுடைய சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபங்க்ஷனில் இந்த டினாமினேட்டர் போர்ஷனை நம்ம ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுறோம். தட் இஸ் z ஸ்கொயர் இன்ட்டு z மைனஸ் a ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு ஃபேக்டரையும் தனித்தனியாக ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ z ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 and z minus a equal to 0. z square equal to 0 na z equal to 0. z minus a equal to 0 na z equal to plus a. அப்போ z equal to 0 and z equal to a இந்த ரெண்டு பாயிண்ட்லையுமே இந்த f of zங்கிற ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் ஃபெயில் ஆகுது. ஸோ அதனால் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே இந்த f of z னுடைய singular points. Therefore the singular points are z equal to 0 and z equal to a. இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் பார்க்குறோம்? இப்போ a ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா z equal to 0 and z equal to a கொடுத்துருக்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கிற ஆன்சரில் சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா the answer is option A. Next question, the singular points for f of z equal to z plus 1 divided by z square into z square plus 1. இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய சிங்குலர் பாயிண்ட்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ 0 i and minus I, option B வந்து 0, I, option C 1 I and minus I, option D 0 and minus I. So first இந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். f of z equal to z plus 1 divided by z square into z square plus 1. இப்போ இதனுடைய சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபங்க்ஷனுடைய டினாமினேட்டர் போர்ஷனை நம்ம ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுறோம். டினாமினேட்டர் போர்ஷனை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா இப்போ z plus 1 divided by டினாமினேட்டர் போர்ஷன் டோட்டலாக 0 ஆகிடும். அப்போ இன்ஃபினிட்டி கிடைக்கும்.
ஸோ அதனால் டினாமினேட்டர் போர்ஷனை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணால் இசட்டோட வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். அப்போ இசட் ஸ்கொயர் இன்ட்டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டு ஃபேக்டர் இருக்குது. இசட் ஸ்கொயரை ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுறோம். இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுறோம். இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா இசட் ஈக்குவல் டு 0. இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. இப்போ இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -1. ரூட் ஆஃப் -1ஓட வேல்யூ வந்து I. அப்போ இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் I. இப்போ இசட்டுக்குள்ள ப்ளஸ் ஐ மைனஸ் ஐன்னு ரெண்டு பாயிண்ட் இருக்குது. இப்போ இசட் ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு I, இசட் ஈக்குவல் டு மைனஸ் I, இந்த மூணு பாயிண்ட்லையுமே இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஆனது அனாலிட்டிக் ஃபெயில் ஆகுது. இப்போ இந்த மூணு பாயிண்ட்ஸுமே இதில் சப்ஸ்டிட் பண்ணினா டினாமினேட்டர் போர்ஷன் 0 வரும். ஸோ டோட்டலாக த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் இன்ஃபினிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மூணு பாயிண்ட்டை தவிர மற்ற பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் ஆனது அனாலிட்டிக்கலாக இருக்குது. இந்த மூணு பாயிண்டில் அனாலிட்டிக் ஃபெயில் ஆகுது. அதனால் இந்த மூணு பாயிண்ட்டுக்குமே சிங்குலர் பாயிண்ட்னு பேர். Therefore, the singular points are z equal to 0 and z equal to plus or minus I. Plus I and minus I. இப்போ மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் பார்க்குறோம்? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 0 I minus I கொடுத்துருக்கு. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். Therefore, the answer is option A. Next question. Find the analytic points of W equal to Z square plus 1 divided by Z square minus 1. இப்போ அனாலிட்டிக் பாயிண்ட்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம சிங்குலர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த சிங்குலர் பாயிண்ட்டை தவிர மீதி இருக்கிற பாயிண்ட் எல்லாமே அனாலிட்டிக்கல் பாயிண்ட் ஆகிடும். இப்போ டபிள்யூங்கிறது எஃப் ஆஃப் இசட். இப்போ டபிள்யூக்குள்ள எஃப் ஆஃப் இசட்னு எழுதிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை இசட் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இசட்டுக்கு என்ன வேல்யூ போட்டால் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிடைக்குதுன்னு பார்க்கும். அப்போ இந்த டினாமினேட்டர் போர்ஷனை 0க்கு ஈக்குவல் பண்ணால் இசட்டுக்கு வேல்யூ கிடைக்கும். அந்த இசட் வேல்யூ இந்த ஃபங்க்ஷனில் போட்டால் டினாமினேட்டர் போர்ஷன் 0 வரும். இந்த டோட்டலாக அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ இன்ஃபினிட்டி கிடைக்கும். இப்போ சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுனாலே இந்த டினாமினேட்டர் போர்ஷனை 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அப்போ இசட் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ப்ளஸ் 1 இருக்குது, மைனஸ் 1 இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்லையுமே இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஆனது சிங்குலர் பாயிண்ட், அதான் அனாலிட்டிக்கல் வந்து ஃபெயில் ஆகுது. இப்போ இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ஆர் த சிங்குலர் பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டு பாயிண்ட்டை தவிர மற்ற இசட் பாயிண்ட்ஸில் எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஆனது அனாலிட்டிக்கலாக இருக்கும். ஸோ அவங்க இப்போ கேட்டிருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம சிங்குலர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அனாலிட்டிக்கல் பாயிண்ட் எழுதணும்னா the answer is therefore the function is analytic at all z. இந்த ஃபங்க்ஷன் வந்து z எல்லா இடத்துலையுமே அனாலிட்டிக்கலாக இருக்கும் except 1,0 and -1,0. இந்த 1,0 and -1,0 அந்த ரெண்டு பாயிண்டை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த ஃபங்க்ஷன் ஆனது அனாலிட்டிக்கலாக இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குமே சிங்குலர் பாயிண்ட்னு பேர். Next question. F of z equal to z plus 1 divided by z minus 1 into z minus 2. Find the singular points. இப்போ சிங்குலர் பாயிண்ட்ஸ்னா அனாலிட்டிக் ஃபெயில் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த எஃப் ஆஃப் இசட்டில் இந்த டினாமினேட்டர் போர்ஷன் 0 வரணும். 0 வரணும்னா இசட்டுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா 0 கிடைக்கும் அப்படிங்கிற அந்த இசட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா டோட்டலாக இந்த டினாமினேட்டர் போர்ஷனை 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ z minus 1 into z minus 2 equal to 0. இதில் ரெண்டு ஃபேக்டர் இருக்குது.
z minus 1 ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அப்புறம் z minus 2 ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ z minus 1 ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணால் z equal to 1. z minus 2 ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா z equal to 2. அப்போ z equal to 1 and 2 இந்த ரெண்டு வேல்யூமே இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணினீங்கன்னா டினாமினேட்டர் போர்ஷன் 0 கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குமே பேர் சிங்குலர் பாயிண்ட்ஸ்னு பேர். Therefore, the singular points are z equal to 1 and z equal to 2. Next question. Poles of cot z are. Cot z உடைய poles என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது டிஆர்பி 2012 and 13 அந்த இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின். இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா z equal to pi, z equal to n pi, z equal to pi by 2 and z equal to n pi by 2. இப்போ இந்த cot z ஃபர்ஸ்ட் f of z எடுத்துக்குவோம். f of z equal to cot z. இந்த cot z in terms of sin cosல எழுதிக்கிறோம். That is cos z by sin z. இப்போ இந்த டோட்டலாக இந்த cot z வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி கிடைக்கணும். இப்போ டினாமினேட்டர் போர்ஷன் வந்து 0 வரணும். டினாமினேட்டர் போர்ஷன் 0 வரணும்னா இசட்டுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 0 கிடைக்கும் அப்படிங்கிற அந்த சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா அந்த சைன் இசட்டை 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ சைன் இசட் ஈக்குவல் டு 0. இப்போ சைனில் எந்தெந்த இடத்துல 0 வருதுன்னு பார்க்குறோம். இன் ஜென்ரல் சைன் என் பையில் 0 கிடைக்கும். ரெண்டு பக்கமும் சைனை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ z equal to n pi where n belongs to z. அப்போ z க்கு பதிலாக n pi சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த டினாமினேட்டர் போர்ஷன் 0 கிடைக்கும். டோட்டலாக இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபினிட்டி வேல்யூ கிடைக்கும். அப்போ z equal to n piயில் இந்த ஃபங்க்ஷன் ஆனது அனாலிட்டிக் ஃபெயில் ஆகிறதால z equal to n pi is a singular point. Therefore, the poles are z equal to n pi, where n belongs to z. இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் பார்க்குறோம்? இப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். The answer is option B. Next question. Find the analytic points of the function f of z equal to z into z square minus 1 divided by z square plus 4r. இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய அனாலிட்டிக் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா சிங்குலர் பாயிண்ட்டை தவிர மீதி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய அனாலிட்டிக்கல் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் எப்போ ஃபெயில் ஆகுது, எந்த பாயிண்டில் ஃபெயில் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த டினாமினேட்டர் போர்ஷனை 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். தட் இஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் 4 equal to 0. இப்போ z square equal to minus 4. Z equal to plus or minus root of minus 4. Z equal to plus or minus 4 root எடுத்தா 2 root of minus 1 ஓட வேல்யூ வந்து I. இப்போ plus or minus 2i ன்னு எழுதிக்கலாம். அப்போ the singular points are z equal to plus 2i and minus 2i. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்லையுமே இந்த ஃபங்க்ஷன் f of z ஆனது அனாலிட்டிக்கல் ஃபெயில் ஆகுது, அதாவது சிங்குலர் பாயிண்ட்டாக கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை தவிர மற்ற இடத்துல இந்த ஃபங்க்ஷன் ஆனது அனாலிட்டிக்கலாக இருக்கும். Therefore, the result the f of z is an analytic at all points. எல்லா பாயிண்ட்லையுமே அனாலிட்டிக்கலாக இருக்கும் அதர் தென் 0,2 அண்ட் 0,-2. இந்த ரெண்டு பாயிண்ட்டை தவிர மற்ற இடத்துல
இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஆனது அனாலிட்டிக்கலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் 1 by z. ஃபைண்ட் த சிங்குலர் பாயிண்ட். இப்போ இந்த எஃப் ஆஃப் இசட்டு எந்த இடத்துல அனாலிட்டிக்கல் ஃபெயில் ஆகுது அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்கு மேலே 1 by zன்னு இருக்கு பவரில். இப்போ இசட்டுக்கு பதிலாக நம்ம 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் இ பவர் 1 by 0ன்னு கிடைக்கும். தட் இஸ் இ பவர் 1 by 0ங்கிறது இன்ஃபினிட்டி. இ பவர் இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அப்போ z equal to 0ங்கும்போது இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஆனது அனாலிட்டிக்கல் ஃபெயில் ஆகுது. The answer is z equal to 0 is the only singular point. இந்த z equal to 0ங்கிற பாயிண்ட்டை தவிர மற்ற இடத்துல இந்த ஃபங்க்ஷன் ஆனது அனாலிட்டிக்கலாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், cos of 1 by z minus 1. Find the singular point. First on the function f of z எடுத்துக்கலாம். f of z equal to cos of 1 by z minus 1. இப்போ இந்த ஃபங்க்ஷன் f of z ஆனது எந்த பாயிண்டில் அனாலிட்டிக்கல் ஃபெயில் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் சிங்குலர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இசட்டுக்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா cos of 1 by 1 minus 1 கிடைக்கும். இப்போ 1 by 0 that is cos of 1 by 0. 1 by 0ங்கிறது இன்ஃபினிட்டி. இப்போ cos இன்ஃபினிட்டின்னு கிடைக்குது. இப்போ z equal to 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் f of z ஆனது அனாலிட்டிக்கலாக வரல. So therefore z equal to 1 is a singular point.